அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு வருகிறார் என்றும், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு எல்லோருக்கும் ஜனநாயக உரிமை உள்ளது என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, விஜயை கண்டு திமுக பயப்படுகிறதோ இல்லையோ, ஜனநாயக நாட்டில் யார் மாநாடு நடத்த அனுமதி கேட்டாலும் கொடுப்பதுதான் முறை என்று தெரிவித்தார். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நான் பேட்டி கொடுக்கும்போது சரி, எனது அறிக்கையின் வாயிலாக சரி, சட்டமன்றத்திலையும் நான் தெளிவாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்து சுமார் 40 மாத காலம் ஆகின்றது. இந்த 40 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நாங்களும் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த விடியா திமுக ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில், ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய அரசு, இந்த அரசு அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்குமே பாதுகாப்பு இல்லை.